சரி, நீங்கள் எப்போவும் நம்ம மனசுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு 2 வசனத்தை சொல்லி 1/4 மணி நேரத்தில் முடித்து ஜபிச்சு அனுப்புகிறோம். எப்போவும் நம்ம மனசுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அவருடைய வருகை. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்போ அவருடைய வருகையில் ஒரு கூட்டம் பேர் கைவிடப்படுவாங்க, ஒரு கூட்டம் பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. கைவிடப்பட்டவங்க நரகத்துக்கு, அந்த எரிகிற அக்கினி அந்த நரகத்துக்கு போயிடுவாங்க. எடுத்துக்கொள்ளப்படுறவங்க பரலோகத்தில் அந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட அந்த வீட்டில் தேவனோடு கூட இருப்பாங்க, சந்தோஷமான அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருப்பார்கள். அப்போ வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 24வது அதிகாரம் 40 to 50 வசனங்கள், அந்த 10 வசனங்களை நீங்கள் தொடர்ந்து நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 24வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது 2 பேர், மைக்கில் வாசிங்க. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். நிறுத்தி வாசிங்க. இப்ப இந்த வசனத்தை பாருங்க. 2 பேர் வயல் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தங்களை எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். அப்படியானால் ஒருத்தன் அந்த நிலத்துல வேலை செய்தாலும் அவன் ரொம்ப பரிசுத்தமாய் பெர்ஃபெக்டாய் வேலை செய்றான், பெர்ஃபெக்டா அவன் செய்றான். இனி ஒருத்தன் அவன் கைவிடப்பட்டுவான், அவன் பாவ நிலைமையில இருக்கிறவன். ஒருவன் பரிசுத்தவானா இருக்கிறான், ஒருத்தன் பாவத்தில் இருக்கிறவனா இருக்கிறான். அவன் அந்த இடத்துல, ஒருவன் பரிசுத்தமாய் இருக்கிறவன் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்படுறான், பாவத்தில் இருக்கிறவன் கைவிடப்பட்டு போவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். 2 ஸ்திரீகள் மாவாட்டிட்டு இருப்பாங்க. வீட்டில் நமக்கு அடுத்த நாள் உங்களுக்கு வீட்டில் தோசை போடணும், இட்லி போடணும்னா சாயங்காலத்தில் மாவாட்டி கொண்டு இருப்பீங்க. 2 பேர் ஸ்திரீகள் மாவு அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இப்ப பாருங்க, ஒரு ஸ்திரீ எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒரு ஸ்திரீ கைவிடப்படுவாள். ஏன் அவள் கைவிடப்படுவாள்னா, அவள் பாவத்தில் இருக்கிறாள், பாவத்தின் பிடியில் இருக்கிறாள். வெத்தலை பாக்கு போடுவாங்க, இல்லைன்னா பீடி குடிப்பாங்க, சிகரெட்டு குடிப்பாங்க, இல்லை பாவத்தில் இருப்பாங்க. ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கிறதுனால அவங்க கைவிடப்படுவாங்க. இனி ஒருத்தங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க, பரிசுத்தம். அந்த பரிசுத்தமாய் இருக்கிறவங்க அவங்க ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த நாளில் வருவார்னு யாருக்குமே தெரியாது. இந்த நாளில் தான் வருவார், இப்பதான் வருவார், இந்த சமயத்தில் வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. அது தெரியாததுனால நீங்க எப்பொழுதும் விழித்திருக்கணும். இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த நாள் வரலாம், எப்ப வேணும்னாலும் இயேசு வரலாம். வருகிறது வரையில் நம்ம விழித்திருக்கணும், விழிப்பா இருக்கணும், முழிச்சிருக்கணும். ஆண்டவரே, நீர் எப்ப வந்தாலும் நான் எடுத்துக்கொள்ள என்னை ஆயத்தப்படுத்துறேன், ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரேன்னு நம்ம விழித்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அது எப்ப வருவானா? 43வது வசனம், திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று, திருடன் இன்ன ஜாமத்திலே வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட்டான் என்று அறிவீர்கள். இப்போ ஒரு திருடன் நம்ம வீட்டுக்குள்ள திருட வரவன் போன் பண்ணி இன்ன டைமுக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு வருவானா? வரமாட்டான். அவன் எந்த ராத்திரி வேணுனாலும் வருவான். நம்ம எப்போ அசந்து தூங்கிட்டு இருப்போம், அந்த நேரம் பார்த்து எந்த நேரம்னாலும் வரலாம். அந்த நேரம், அந்த திருடன் என்ன சமயத்தில் வருவான் என்று நமக்கு தெரியாதோ அதுபோல இயேசு எப்போ வேண்டுமானாலும் வரலாம். இயேசு இந்த சமயத்தில் வருவேன் என்று யாரும் சொல்ல முடியாது, யாருக்கும் தெரியாது. இயேசு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம். 44வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவான். ஆதலால் நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வரப்போகிறார். ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். 1 விழிப்பாயிருங்கள், 2 ஆயத்தமாயிருங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். 45வது வசனம், ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். அந்த வசனம் சொல்லுகிறது, தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவனை விசாரிக்கும்படி எஜமான் உண்மையுள்ள விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன். அப்படியானால் நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிற வேலைக்காரனுக்கு அந்த எஜமான் ஆகாரம் கொடுக்கிற நேரம் என்ன நேரம்?
அந்த நேரம் அவனை விசாரிக்கிறது, உனக்கு தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, கஞ்சி வேணுமா, உனக்கு என்ன வேணும்னு அந்த தோட்டக்காரன் வந்து அந்த வேலைக்காரனத்தில் விசாரிப்பான் பாருங்க. அந்த விசாரிக்கிற ஒரு நல்ல பண்பு, நல்ல குணம் நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேலைக்காரன் போஜனம் கொடுக்கிறான், அவர்களை விசாரிக்கிறான். இன்றைக்கு நம்ம மற்றவர்களை குறித்து ஒரு எந்த கவலையற்றவர்களாக இருக்கிறோம், நம்ம மற்றவர்களை குறித்து ஒரு பாரமற்றவர்களாக இருக்கிறோம். அந்த எஜமானன் வந்து வேலைக்காரனிடத்தில் நீ களைத்து போயிருக்கிறாய், சரீர பலவீனத்தோடு இருக்கிறாய், நீ நல்ல வேலை செய்து சோர்ந்து போயிருக்கிறாய், உனக்கு தண்ணி வேணுமா, ஆகாரம் வேணுமா, சாப்பாடு வேணுமா, என்ன வேணும்னு அவன் விசாரிக்கிறான். நீங்க விசாரிச்சீங்களா? நம்ம விசாரிக்கிறோமா? எப்ப அவன் ஆவிக்கிற நிலைமை எப்படி இருக்கு, உன் ஊழியம் எப்படி இருக்கு, நீ எப்படி மக்கள் ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துற, எத்தனை ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்த, சுவிசேஷம் அறிவிக்கிறியா, நீ ஜெபம் பண்றியா, ஆண்டவரோடு பேசுறியா, ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறாரா, அந்த அனுபவம் இருக்கா, நீ ரட்சிக்கப்பட்டியா, மனம் திரும்பினியா, இயேசு அறிஞ்சியா, பைபிள் படிக்கிறியா, ஆராதனைக்கு போறியா? விசாரிக்கிற குணம் நமக்குள்ள இல்லை. அது வேணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம விசாரிக்கணும். மற்ற இடத்துல எப்படிமா இருக்கிற, ஆண்டவரிடத்துல பேசுறியா, ஜெபிக்கிறியா, ஒரு விசாரிக்கிற குணம் நமக்கு தேவை. அந்த எஜமானன் விசாரிக்கிறது போல நம்ம விசாரிக்க வேண்டுமாம். 45வது வசனம், 46வது வசனம். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவராக காணப்படுகிற ஊழியக்காரனே, எஜமான் வரும்போது அப்படி செய்யப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். அவன்தான் பாக்கியவான், மற்றவங்க எல்லாம் பாக்கியவான் இல்லை. 47வது வசனம். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய வருகைக்கு பிறகு அங்க நம்ம பரலோக ராஜ்யத்தில் போகும்போது நம்ம மற்றவங்களை விசாரிக்கிற அளவுக்கு உங்களை ஒரு லீடராய் கர்த்தர் வைப்பார். நீங்க ஒரு லீடரா இருப்பீங்க. தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேல் அவரை விசாரிக்கிறவனாக வைப்பேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க ஒரு லீடரா மாறுவீங்க. பூமியிலே இன்னைக்கு லீடரா நிறைய பேர் மாறி ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கும் போது பரலோகத்தில் இதை விட ஒரு லீடராய் கர்த்தர் நம்மளை வைத்திருப்பார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒருவேளை எனக்கு எந்த பதவியும் இல்லையே, எந்த விதத்தில் எனக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். பரலோகத்தில் போனால் ஆண்டவர் ஒரு பெரிய லீடராய் கர்த்தர் வைத்திருப்பார். அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த வருகை, முதல் வருகை எப்படி இருந்ததோ அதுபோல தான் இரண்டாவது வருகையும் இருக்கும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். முதல் வருகையில் எப்படி இருந்ததோ அதே போல தான் இரண்டாவது வருகையும் இருக்கும். முதல் வருகையில் ஜனங்கள் எல்லாம் எப்படி சொன்னாங்க, இயேசு வரும்போது ரோம சாம்ராஜ்யத்தை அதை நியாயம் தீர்க்கிறவராய் வருவார் என்று ஜனங்கள் சொன்னாங்க. இன்னும் ரோம பேரரசை பழி வாங்குவார், அந்த அரசாங்கத்தை பழி வாங்குகிறவராய் வருவார் என்று அப்படிதான் அந்த காலத்தில் சொன்னாங்க. அதன் பிறகு அவர் இன்னும் அவர் அப்படிதான் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் இயேசு வந்தது ஒரு சாதாரணமான வீட்டில், சாதாரணமான இடத்துல அவர் ரட்சிக்கிறவராய் வந்தார். அல்லேலூயா. அவரை அடித்தவங்களை, துன்புறுத்தினவங்களை, வேதனைப்படுத்தினவங்களை, கஷ்டப்படுத்துறவங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களை எல்லாம் ரட்சிக்கிறவராய் இயேசு வந்தார். அதுபோல ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளணும், வருகையில் காணப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் நீங்க விழித்திருங்க, 44வது வசனத்தில் நீங்க ஆயத்தமாயிருங்க. விழிப்பா இருக்கணும், அப்படியே விழித்திருக்கணும், ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஒரு முறை 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க போனாங்க. இல்ல 10 பேர் சேர்ந்து போறாங்க, ஜாலியா சந்தோஷமா சிரிச்சு அப்படி ரொம்ப சந்தோஷமா போனாங்க. போகும்போது ஆண்டவர் என்ன சமயத்தில் வருவாருன்னு இவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் இயேசு வருவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த நேரத்தில் இயேசு வரல. ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க, வெயிட் பண்ணாங்க, நல்லா பார்த்துருந்தாங்க. இயேசு அந்த நேரத்தில் வரல. வராததுனால 10 பேரும் தூங்கிட்டாங்க. 10 பேர் அந்த இடத்துல தூங்கிட்டாங்க. நல்லா தூங்கி நடுராத்திரியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பட்டாருன்னு ஒரு சத்தம் கேட்குது. 10 பேர் எழும்பிட்டாங்க. 10 பேர் எழும்பி 5 பேர் தீவெட்டியை கொண்டு போனாங்க, எண்ணெயும் கையில் கொண்டு போனாங்க. தீவெட்டி மட்டும் இருந்தால் போறாது, எண்ணெயும் கையில் கொண்டு போனாங்க. அப்போ தீவெட்டியும் இருக்கிறது, எண்ணெயும் இருக்கிறது. அப்போ 2 சேர்த்து கொண்டு போனதுனால மணவாளன் வரும்போது இவங்க அந்த தீவெட்டியோடு மணவாளனை சந்திச்சாங்க. ரெண்டாவது இவங்க 5 பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா தீவெட்டியை கொண்டு போனாங்க, எண்ணெய் கொண்டு போகல.
எண்ணெய் கொண்டு போகாததுனால இவங்க அந்த மணவாளனை சந்திக்க முடியவில்லை. அவ மணவாளன் சந்திக்கிறதுக்கு இவங்களும் போறாங்க. போகும்போது இவங்களிடத்துல எண்ணெய் இல்லை, அபிஷேகம் இல்லை. இல்லாததுனால இவங்க போங்க எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் கொடுங்க. அவங்களும் சொல்றாங்க என்கிட்ட இல்லை, எங்களுக்கே பத்தாது, அப்புறம் உனக்கு எப்படி நான் தர முடியும்னு சொல்லி இவங்க 5 பேர் கடையில் போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள கதவு அடைக்கப்பட்டு போனது. அல்லேலூயா. அந்த விழிப்பில்லாததுனால இவங்க அந்த மணவாளனை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள போனாங்க. அவரை சந்திக்க முடியல. அப்ப நம்ம ஆயத்தமா இருக்கணும். வெறும் தீவெட்டியை மட்டும் கொண்டு போனா போராது, நம்ம எண்ணெயை கையில கொண்டு போகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம அதை கொண்டு போறவங்களா நம்ம இருக்கணும். அவ ஆயத்தம் நமக்கு ரொம்ப தேவை. நம்ம ரட்சிப்புக்கு என்னெல்லாம் தேவை, அபிஷேகத்துக்கு என்ன தேவை, ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு என்ன தேவை, ஆயத்தமான இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆயத்தமா இருங்க, விழித்திருங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பா அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு போவார். தொடர்ந்து இன்ன நாளில் ஆண்டவர் வருவாருன்னு கண்டிப்பா யாருமே நீங்க சொன்னாலும் நம்பாதுங்க. நிறைய ஊழியக்காரங்க எல்லாம் இப்ப சொல்றாங்க, நிறைய அது சொல்றாங்க, இன்ன நாளில் வருவாருன்னு கூட சொல்றாங்க. இந்த நாளில், இந்த இடத்துல, இந்த சமயத்தில், இந்த இடத்துல எப்படியெல்லாம் வருவாங்கன்னு கூட சொல்றாங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறான ஒரு காரியம். ஒரு முறை ஒரு யூடியூப் அந்த சேனல்ல நான் பார்க்கும்போது கேரல் காம்பிக்ஸ்ங்கிற ஒரு பயங்கரமான ஒரு அமெரிக்க ஊழியர், பயங்கரமான தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. அவர் அந்த ஊழிய நாட்களில் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள், ஒரு சமயம், இந்த சமயம் எல்லாம் அவர் நாள் குறித்து அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். இந்த நாளில் அவர் வருவார் என்று. அது மே மாதம் 15ஆம் தேதி 2011 2011ஆம் ஆண்டு 15ஆம் நாள், அந்த 5வது மாதம் 15ஆம் தேதி 2011 இயேசு வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த கேரல் காம்ஸ் என்கிற அந்த ஊழியக்காரன் பகிரங்கமா சொல்லிட்டார். அது மீடியாவில், தொலைக்காட்சியில அமெரிக்க தேசம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. ஜனங்களுக்குள்ள பயம் உண்டாகி நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கொண்டு கோடிக்கணக்கான பணத்தை இவர் கருத்தில் கொண்டு கொடுத்தாங்க. எல்லா ஆஸ்தி, சொத்து, பணம் எல்லாத்தையும் இவர் கருத்தில் கொடுத்தாங்க. இவர் கருத்தில் கொண்டு கொடுத்து அந்த 15ஆம் தேதிக்கு முந்தின நாள் 14ஆம் தேதி இவர் எங்க போனாருன்னு தெரியாது. அவர் அந்த நாட்டை விட்டே போயிட்டார். அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியாது. எல்லாம் வாங்கி சுருட்டி கொண்டு அப்படி போயிட்டாங்க. அப்படிதான் இன்றைக்கு ஊழியர்களுடைய நிலைமைகள் இருக்கிறது. ஆகவே யார் சொன்னாலும் இயேசு இந்த நாளில் வருவாருன்னு நீங்க நம்பவே நம்பாதுங்க. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்கள் கூட அறியார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தூதர்களுக்கு கூட இயேசு வர நாள் தெரியாது. அப்ப மனிதர்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப மனிதர்கள் எல்லாம் சொல்றது பொய். இயேசு என்றைக்கு வருவார் என்று யாருக்குமே தெரியாது. அது தெரிகிறது பிதா ஒருவர் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அந்த தூதர்களுக்கு கூட தெரியாது என்று வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 13:32 வாசிப்போம். அந்த நாளையும் அதே மாதிரி தான் ஆண்டவர் மறுபடியும் எழுதி வைத்திருக்கிறார். அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யாருக்குமே தெரியாது. இயேசு வரப்போகிற நாள் ஒரு மனிதனுக்கும் தெரியாது. ஆகவே அப்படி யாராவது சொல்லுவார்களே ஆனால் அது பொய்யான ஒரு தகவல். ஆகவே நம்ம பரலோகத்துக்கு போவதற்கு நம்ம ஆயத்தமாக இருங்க. சில பேர் சொல்லுவாங்க, இனி ஒரு 50 வருஷம் 100 வருஷம் தாண்டி தானே வருவார், அப்போ நமக்கு வயசாகட்டும், ஒரு 70 வயசு 80 வயசுக்கு மேலே நம்ம பரிசுத்தமாக வாழலாம்னு நமக்கு கற்பனையாக இருக்கும். இல்லை, எப்போ வேணும்னாலும் இயேசு வரலாம், எந்த நிமிடத்தில் வேண்டுமானால் வரலாம். ஆயத்தமாக இருப்போம், விழிப்பாக இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படி எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தர் நல்லவர். அவருடைய வருகை நமக்கு ரொம்ப முக்கியம். வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும், வருகையில் நம்ம காணப்படணும், வருகையில் நம்ம கைவிடப்பட்டு போகக்கூடாது. கர்த்தருக்காக நம்ம வாழ ஆயத்தப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரம
அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்றே என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்றே என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்குள் நாளிட்டு ஜீவன் சேர்த்துக் கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்குள் நாளிட்டு ஜீவன் சேர்த்துக் கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க வருகையில நாங்கள் காணப்பட இன்னும் என்னெல்லாம் நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. எங்களுக்கு
எங்களுக்கு கற்றுத்தாருங்க, கற்றுத்தாருங்க ஏசப்பா. நீங்க எங்களுக்கு சொல்லி தாருங்க ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் ஆயத்தமாய் காணப்படணும், வெளிப்புள்ளவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்க ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் எந்த விதமான பாவ கரைகளும் வராதபடி நாங்கள் ஆண்டவருக்கு முன்ன வெளிப்புள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் இயேசுவே உம்முடைய அன்பு கருத்துக்களை எங்களை தாழ்த்தி ஆவியானவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே ராஜா, இந்த நல்ல ஒரு அருமையான நாளை எங்களுக்கு ஜெப நாளாய் தந்திருக்கிறீர். இந்த இடத்திலே ஜெபித்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கேட்டீர். கட்டாயம் சூளகிரி மலையில் ஒரு எழுப்புதலை தரப்போகிறீர். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. மிஷனரிகள் குடும்பங்கள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும். விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. அடுத்த மாதத்திலே 13ஆம் தேதியிலிருந்து நடக்கிற ஆண்டவரே அந்த கிராமங்களுக்கு போய் நற்செய்தி அறிவிக்கிற பணி ஆண்டவரே, நாங்கள் ஒரு குழுவாய் சென்று அந்த பணியை நிறைவேற்றி திரும்பி வர ஆண்டவர் கிருபை செய்வீராக. அதற்கான தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படி உம்முடைய அன்பு நிறைந்த நல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிற ஆவியானவர் எங்களோடு கூட இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்றைக்கு நாங்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்துல வந்து ஜெபித்தது போல அடுத்த நாட்களில் அப்படியே நாங்கள் தொடர்ந்து வந்து ஜெபிக்க கிருபை தாரும். எங்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்து ஆண்டவர் எங்களை விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாம இதிலே மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.